பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. யூதா எழுதின பொதுவான நிருபம் 24வது வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். அவருடைய சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒரு நபர் மகிழ்ச்சியோடு போய் நிற்க வேண்டும் என்றால் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடித்திருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்து முடித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் சந்தோஷத்தோடு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு தேவ சன்னிதானத்தில் போய் நிற்க முடியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படி இருக்கிறார்? மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் மாசற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்திலே நிற்க வைக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை பார்த்து, இந்த பிரச்சனைகளை நான் இனி எப்படி கடக்கப் போகிறேன், இந்த சூழ்நிலை எப்படி கடக்கப் போகிறேன், எப்படி என்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கப் போகிறேன், எப்படி என் வாழ்க்கையை நான் கடந்து போக போகிறேன் என்று பல சூழ்நிலைகளிலே பல காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. அவர் நிறுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம், வல்லமை உள்ளவரை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை பற்றி பிடித்து இருக்கும் பொழுது, அவரை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் நம்மை அழகாக வழி நடத்துவார். மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாக கொண்டு நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு உம்மை சார்ந்து கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.